காரைக்கால் போராட்ட குழு பல்வேறு போராட்டங்களை வீரியமாக எடுத்து செய்து வருகின்றது. அதுவும் குறிப்பாக நம்முடைய சகோதரர் கணேஷ் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து போராளி குழு இன்னும் வீரியமாக செயல்படுகின்றது. அட்மீன்கள் அனைவரும் பழைய புத்துணர்ச்சியோடு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்முடைய சுவாமி அண்ணன் அவர்கள் புதுச்சேரியில் வந்து இந்த போராட்டங்களை கையெழுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, இந்த அரசு செவிடன் காவிரி ஊதிய சங்காக எப்போதும் போல் இல்லாமல் இன்று மக்கள் உணர்வோடு வந்திருக்கக்கூடிய இதற்கு மதிப்பளிப்பீர்கள். நீங்கள் மதிப்பெடுப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. என்று சொன்னால் உங்களுக்கு மனிதாபிமானம் செத்துவிட்டது. போலி மருத்துவம் ஒரு மாசமா போலி மருத்துவம் அதை கண்டுபிடித்து கொடுத்ததற்காக ஒரு உண்மையான ஒரு கண்டிப்பையாச்சும் நீங்கள் கொடுப்பீர்கள் பார்த்தால் அந்த வட்டத்தில் அனைவரும் இருக்கின்றீர்கள். அதனால் உங்களிடம் நான் இந்த அரசு மருத்துவமனையை கனிவுடன் பரிசீலனை என்று சொல்வதற்கு கூட எனக்கு அச்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்தால் இந்த போலி மருத்துவத்தை நீங்கள் கையெழுத்து செய்திருக்க மாட்டீர்கள். அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாடு முஸ்லிம் வெற்றி கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இது போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த அரசு பொது மருத்துவமனையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு நேரங்களிலே நாங்கள் போராடி வந்தாலும் இந்த காரைக்கால் போராடி குழுவும் பல நேரங்களிலே பல கட்டு போராட்டங்கள் பாதை கட்டி, அதுபோல இப்ப நம்ம கட்டுகளை போட்டு இன்று சகோதரர்களுடைய நேரங்களை எல்லாம் செலவழித்து இந்த மருத்துவமனை சீராகும் என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். நேரம் குறைவா இருக்கின்றது. எல்லோருடைய கருத்தும் ஒன்றே ஒன்றுதான். இந்த அரசு பொது மருத்துவமனை பார்வையிடும் மருத்துவமனையாக இல்லாமல், அதாவது மருத்துவம் பார்க்க வரக்கூடிய அந்த நோயாளிகளின் பார்வையிடத்தான் வருகிறீர்கள். அதுபோல நாங்கள் போராளிகளோ மற்ற கட்சிகளோ போராடும் போதும் அடுத்த 2 நாட்களில் பாத்தீங்கன்னு சொன்னா கவர்னர் வருவாரு, மாவட்ட ஆட்சியர் வருவாரு, மந்திரி வருவாரு. இந்த ஊர்ல இருக்கிற மந்திரி நாளைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா 7 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, 20 கோடி ரூபா, 100 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதை நாங்கள் வெளிப்படுத்திருப்பாங்க. காத்தாங்குள கோடியிலிருந்து உங்களுக்கு நான் போராட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் கோடியாக மட்டும் சொல்லாமல் எங்களுக்கு உண்மையாக மனிதநேயத்தோடு இந்த மருத்துவமனையை சீர் செய்ய உதவுங்கள் என்று போராட்ட சார்பாகவும் நான் சார்ந்த தமிழ்நாடு முஸ்லிம் கழகம் மற்றும் மனிதநேயத்தின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.